புருஷனும் ஒண்ணு இந்த காலத்துல. இந்த பக்கம் ஒரே சந்தோஷம், இந்த பக்கம் நம்ம ஆளுக காப்பாத்துறா காப்பாத்துறா, நீ ஒருத்தவனாவது பாதுகாக்க மாட்டியாடான்னு இவங்க கேட்குறாங்க. இப்போ என்னதான் முடிவுக்கு வர? புல்லட்டும் புருஷனும் ஒண்ணுங்க ஐயா. அப்படியா? எஸ். ஏன் கண்ணன் இதுக்கு நான் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லைங்கிறியா? இப்போ நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. புல்லட்டும் புருஷனும் ஒன்று. ஏன் பிரபாகரா இப்படி சொன்னால் எப்படி? புல்லட்டு மோட்டார் சைக்கிள் 10 வருஷம் ஆச்சுன்னா பழசா போயிடுச்சுன்னா தர்மபுரியிலேயே ஒசூர்லேயே கம்பெனியில் கொண்டு போய் கொடுத்துட்டு வேறு புது வண்டியாக எக்ஸ்சேஞ்சில் போட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அது மாதிரி உங்களை எதுவும் செய்ய முடியுமா? அங்கே ஒரு ஐயா கை தட்டுறாருன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் எக்ஸ்சேஞ்சு கேஸ் தான். இத்தனை லட்சம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கினா நாங்கள் எங்கள் வீட்டு திண்ணையில் உட்கார வச்சு ஊசி கொடுத்து நூல் கோக்க சொன்னாலும் சொல்ல முடிய ஒரு பொழுது அடுத்தவளுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட சிங்க பெண்கள் வந்திருக்கோம். தட்டுக்க கையா பெண்கள்லாம். இப்போ என்ன பண்ணீங்க? நான் கேட்குறேங்க ஐயா, இவ்வளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல? டே தம்பி, டே நான் யார் உனக்கு? அத்தை. யாரு அத்தடா? அவன் சித்தின்னு சொல்கிறாங்க ஐயா. டேய் நான் வந்தவனேங்க ஐயா, வந்தவனே அழகா இருக்கானே, பல்லு கொஞ்சம் எடுப்பா இருந்தாலும் அழகா இருக்கானே நினைச்சேன். 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, ஒத்த பிள்ளைய கொடுப்போம்னு நினைச்சேன். பொண்ணு வயசுக்குன்னா கொஞ்சம் மேட்ச் ஆகிறவன் இவன் தான் ஐயா. அவன் பெரிய பொண்ணுக்கு ஐயா, இப்ப எல்கேஜி படிக்கிற பிள்ளை இவனுக்கு செட் ஆகும். நான் அந்த கணக்குல பார்த்தேன் சிவப்பா இருக்கான்ட்டு. ஆமா, கிலோனாக்கா பேச்ச கேட்டு எப்ப கைத்தட்டல் கொடுத்தானோ அவனுக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேங்க ஐயா நானு. அப்படியா? ஆமா. இப்ப அவனே நீ பொண்ணு கொடுக்கறன்னு சொன்னாலும் அவன் ஏத்துக்க மாட்டான். ஏன்? அம்மாவே இப்படி வாயாடியா இருந்தா பொண்ணு என்னடா ஆகிறதுன்னு அவன் ஒரு யோசனை பண்றான். கைத்தட்டல் சைட்ல இருந்து வருது. இங்க இருங்க, ஆண்கள்னு சொல்லுங்க ஐயா. ஆண்கள். சொல்றா ஆண்கள். என்ன ஆண்கள்? ஆண்கள் உதடு ஒட்டுதா? உதடு ஒட்டல. நீங்க சொல்லுங்க. ஆண்கள். திரும்ப சொல்லுங்க. ஆண்கள். உதடு ஒட்டுதா? இல்ல. குடும்பத்திலயும் ஒட்ட மாட்டாங்க. பெண்கள் சொல்லுங்க. பெண்கள். பெண்கள். நல்லா அடி வைத்திரே சொல்லுங்க. பெண்கள். ஒட்டுதா? ஒட்டுது. குடும்பம் ஒட்டிட்டு இருக்கதே இந்த காலத்து சிங்க பெண்கள். ஆயா ஆயா இரு ஆயா, அவசரப்பட்டு தட்டாத. இரு 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 ஏப்பா, ஆண்கள் சொல்லு. உதடு ஒட்டல. ஆண்கள் ஒட்டல. பெண்கள் அப்பனா உதடு ஒட்டுது. சரி, இந்த உதடு ஒட்டுனதால குடும்பத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது பெண்களால தான் இருக்குது. ஏன் இப்படி சொல்ல? என்னங்கய்யா? ஆம்பளை சொல்லி பாரு. என்ன மாப்பிள ஏதோ ட்ரை பண்ண இடகையா? என்ன ஆம்பளை? அதான் பொறப்பே அப்படிதான். ஏகையா நான் கேட்குறேன், ஆண்கள் எல்லாம் 3 பேர் சேர்ந்து பைக்கில் போங்க தருமபுரிக்கு. காவல்துறை நண்பர்களோ டிராஃபிக் போலீஸா வழிமறிச்சு நிறுத்துவாங்க. இதே கணவன் தன் மனைவியை பின்னால் அழைச்சிட்டு போங்க, எந்த காவல்துறை அதிரி வழிமறிச்சு நிறுத்த மாட்டாங்க. ஏன்? ஆண்களுக்கு கூட பாதுகாப்பு. இந்த காலத்து மனைவி நடுவர் அவர்களே. கரெக்ட் கரெக்ட். நான் இப்போ வந்தல ஓமலூர் வழியாக தான் வந்தேன். பஸ் நிப்பாட்டிட்டான். நம்ம வந்த பஸ்ஸு டீ குடிக்க நிப்பாட்டான். பக்கத்தில் டிராஃபிக் போலீஸு எல்லா பைக்கில் போகிறவங்களையும் நிப்பாட்டி ஃபைன் போட்டு விட்டுருந்தார். ஆம்பளைகள் சம்சாரத்தோட போகிறவனெல்லாம் நிறுத்தவே இல்லை. போகப்பா போகப்பாட்டார். தனியாக போகிற ஆம்பளைக்கெல்லாம் 100 ரூபா ஃபைன். ஹெல்மெட் இல்லை, மாஸ்க் இல்லை, லைசன்ஸ் இல்லைன்னு 100 ரூபா போட்டார். நான் கேட்டேன் அவர்கிட்ட, டிராஃபிக் போலீஸுக்கிட்ட, ஏன் சார் தனியாக போகிறவெல்லாம் என்ன பாவம் பண்ணான்? அவனுக்கு 100 ரூபா போடுறீங்க, சம்சாரத்தோடு போகிறவனுக்கு நிப்பாட்டுறதே கிடையாதுன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், அடையாப்பா அவனே ஒரு பிரச்சனையில் போயிட்டுருக்கிறான், அவனுக்கு எதுக்குடா 100 ரூபான்னாரு. இங்கே இவ்வளோ கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? நிறைய ஃபைன் கட்டின கேஸ் இருக்கு. ஏங்கய்யா எவ்வளவுதான் அந்த காலம்னு சொல்கிறீங்கல்ல, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் ஏன் வரதட்சணை வாங்குறீங்க? கட்டின புடவையோட கட்டிட்டு வான்னு யாராவது கட்டிட்டு வராங்களா? இது வரதட்சணை அப்படின்னு சொல்கிறத நான் ஒத்துக்கிறது கிடையாது. ஏங்கய்யா? வேணா இப்படி சொல்லலாம், வாழ்க்கை நிவாரண நிதின்னு சொல்லலாம். அது எப்படி வரதட்சணை போய் வாழ்க்கை நிவாரண? வரதட்சணைன்னு ஒத்துக்கிறது கிடையாது. நான் இப்படி கேட்குறேனே, சுனாமி வந்தப்ப என்ன அரசாங்கத்தில் என்ன கொடுத்தான்? சுனாமி வந்தப்ப
சுனாமி நிவாரண நிதி, வெள்ளம் வந்தப்ப வெள்ள நிவாரண நிதி, வறட்சி வந்தப்ப வறட்சி நிவாரண நிதி. என்னைக்கோ ஒரு நாள் வரக்கூடிய சுனாமிக்கும் வெள்ளத்துக்கும் வறட்சிக்குமே அரசாங்கத்தில் நிவாரணம் கொடுக்குறான்னா உங்களை மாதிரி அழகான பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வாழ்நாள் பூரா வச்சு காப்பாத்துறான் பாரு என்னுடைய ஆம்பளைகள், அவனுக்கு தர்றதுதான் வாழ்க்கை நிவாரண நிதினு சொல்லலாம். அடேங்க அப்பா, முன்னாடி உட்காந்து இதுக்கு மட்டும் நல்லா கை தட்டுறாரு. 56 பவுனு. ஏங்க ஐயா, 1000 தான் அந்த காலம்னு சொன்னாலும் கூட வலிமையில் சிறந்தவர்கள் இன்னைக்கு வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா சிங்க பெண்களாங்க ஐயா? வலிமையில் சிறந்தவர்கள் ஆம்பளைகள் தான். ஆம்பளைகள் தான். வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்கள், பெண்கள் மென்மையானவர்கள். ஆண்கள் வலிமையான வெளியில இருக்கிற ஒரு மரம் மாதிரி, பெண்கள் கீழே இருக்கிற புல்லு மாதிரி. நான் கேக்குறேன், மழையோ வெள்ளமோ புயலோ வந்தா இந்த மரம் என்ன ஆகும்? அடியோட ஒட்டிஞ்சிரும். இந்த புல்லு எப்படிங்கயா இருக்கும்? அப்படியே காத்துல ஆடி அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா சிங்க பெண்களா நடுவர் அவர்களே? நான் இப்படி கேக்குறேன். என்னது? இந்த ஆண்கள் மரம் மாதிரி, புயல் வந்தா மழை வந்தா சாஞ்சிரும். இந்த புல்லு மட்டும் அப்படி இருக்கும். ஆனா வராத பெருவெள்ளம் வந்ததுன்னா இருக்கிற புல் பூண்டுலாம் அடிச்சுக்கிட்டு போய். ஆனா எது அப்படி வலிமையில்னா ஆண்கள் தான். ஆனா எது இருந்தாலும் கண்ணதாசன் ஐயா தான் கேட்பார், அழகான பெண்ணா யாருன்னு. பெண் என்றாலே அழகு தானே, அழகான பெண் அழகில்லாத பெண்ணு கிடையாது, பெண் என்றாலே அழகுன்னு சொல்லுவாரு. அப்படிப்பட்ட பெண் ஓர கண்ணால பார்த்தா எப்படி தெரியுங்களா இருக்கும்? கொஞ்சம் 2 பேருக்கு வாலி வச்சு விட்டுருங்களா? ஓர கண்ணால என்ன ஓரங்கட்டுறா, ஜாட காட்டியே ரொம்ப பாட்டி வதக்கிறா, வான வில்லாட்டோ வந்து எட்டி பாக்குறா, வளைச்சி போட்டிண்டா ஒரு சோப்பு விகரடா, அரியா வயசுல அளவா சைஸ்ல அண்ணன் நடந்து வரா கடல் மண்ணுல, நலுமுல ரோட்டுல நட ரொம்ப திடுசுல, சத்தப்பட்ட சிக்னல் தரா வெள்ளி கொலுசுல, லைட்டு கவுசு வெளிச்சத்தை போல் காட்டுறாளே சாலோ, மனச திறந்து புள்ளி வச்சு போடுறாளே கோலோ, லைட்டு கவுசு வெளிச்சத்தை போல் காட்டுறாளே சாலோ, மனச திறந்து புள்ளி வச்சு போடுறாளே கோலோ, ஓர கண்ணால என்ன ஓரம் கட்டுறா, ஜாட காட்டியே ரொம்ப வாட்டி வதக்கிறா. 1000 பெண்களை பார்த்த கண்ணதாசன் கூட தன் மனைவியை வர்ணிச்சார். எப்படி தெரியுங்களா? எத்தனை பெண்கள் இந்த மண்ணில் பிறந்தன, சத்தியம் சம்சாரம் அவள் சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளால் பள்ளி கொண்டால் பக்தி பிறவாகும்னு சொன்னார். அதை பார்த்து மாமா முத்து கூட வர்ணிச்சாருங்கய்யா. உன்னை பார்த்து என்ன பார்த்து? ஓ மாமா. ஆமா, என்ன வர்ணிச்சாரு? எப்படி தெரியுங்களா வர்ணிச்சாரு? என் இதயம் இருப்பது என்னவோ எனக்குள் மட்டும்தான், துடிப்பது என்னவோ உனக்காக மட்டும்தான் சொன்னாருங்கய்யா. அதை பார்த்து கிலோனா வருத்தப்படாதீங்க. அப்படி வர்ணிச்சாரு. எப்படி தெரியுங்களா? தஞ்சாவூர் பொம்மை மாதிரி என்ன வர்ணிச்சாருங்கய்யா. சின்ன ஆபாச வரிகள் எங்கள்கிட்ட இல்லையே. 1000 பாட்டில் ஒரு பாட்டு தெரிஞ்சுங்க. இந்த பாட்டில் கேளுங்க. நாங்க சொன்னோமே, மூக்கு செஞ்ச மண்ணே அது பூனாறு, பட்டு கண்ணோ செஞ்ச மண்ணே அது பொன்னூறு, காது செஞ்ச மண்ணே அது மேலூரு, அவ உதடு செஞ்ச மண்ணு மட்டும் தேனூரு, கருப்பு கூந்தல் செஞ்சது கரிசல் பட்டு மண்ணுங்க, தங்க கழுத்து செஞ்சது சங்ககிரி மண்ணுங்க, வாயழகு செஞ்சதெல்லாம் வைகையாத்து மண்ணுங்க, பல்லழகு செஞ்சது முள்ளையூர் மண்ணுங்க, நெத்தி செய்யும் மண்ணுக்கு சுத்தி சுத்தி வந்தங்க, நிலாவில் மண் எடுத்து நெத்தி செஞ்சை பாருங்க, தந்தானே தந்தானே தந்தான குயிலே சாமி, தந்தானே தந்தானே என்னோட மயிலே. அழகா கொடுத்தவங்க ஐயா. நான் இங்க இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. அது ஒரு அதிசயம் தான். பார்த்தா தெரியாதுங்க ஐயா, 4 வருஷம் மாதிரி தெரியும். அத நாங்க சொல்லணும். இந்த 7 வருஷ வாழ்க்கையில மாமா முத்து ஒரு முழம் பூ கூட வாங்கி கொடுக்கலங்க ஐயா. அப்படியே அவ்வளவு கஞ்சனா? கொரோனா டைம்ல 2 கூட பூ வாங்கி கொடுத்தாரு கோபியப்பா. கொரோனா நேரத்துல 2 கூடையில பூ? 2 கூட பூங்கய்யா. ஒரு கூடையில மல்லிகை பூ, ஒரு கூடையில சாமந்தி பூ. மல்லிகை பூவை தலையில வைக்கலாம், சாமந்தி பூவை எங்க வைக்க முடியும்? கோவிலுக்கு தரலாம். நான் கேட்டேன், ஏமாமா மல்லிகை பூவை தலையில வச்சுட்டு சாமந்தி பூவை சாமிக்கா வைக்க போறீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு என்ன தெரியுங்களாங்க ஐயா சொன்னாரு? ஏ சாமியே நீதான் நடின்னு சொன்னாருங்க ஐயா. ரொம்ப பெருமைப்படாத. அவர் உன்னை போட்டோவில் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு.
என் போட்டோக்கு மாலை பொண்ணு நினைச்சாலும் கூட அவரு நல்லா இருக்கணும்னு கிலோனாக்கா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் கிருமாண்ணா. மாமா முத்து நல்லா இருக்கணும்னு வருஷத்துக்கு 7 வருஷமா எங்க ஊர் மாரியம்மன் கோயில்ல மண் சோறு சாப்பிடுறாங்க ஐயா. தெரியுமா உங்களுக்கு? ஒரு பொம்பளை புள்ளன்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு குடும்ப புள்ளன்னா இப்படிதான் இருக்கணும். இது உண்மை கிருபா. இந்த பிள்ளையினுடைய மாமா நல்லா இருக்கணும்னு அவங்க ஊர் மாரியம்மன் கோயில்ல வருஷத்துல ஒரு நாள் மண் சோறு சாப்பிடும். நான் போன வாரம் விருதாச்சலத்துல பார்த்தேன், அவரை பார்த்த மாப்பிள்ளைய பார்த்தேன். ஏன் மாப்பிள்ளை, கௌதமி உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ எத்தனை புண்ணியம் பண்ணிருக்கணும் தெரியுமான்னு. என்ன சார் சொல்றீங்கன்னு கேட்டாரு. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்க ஊர் மாரியம்மன் கோயில்ல வருஷத்துல ஒரு நாள் மண் சோறு சாப்பிடுதாம்ல. அப்படிப்ப ஆமா சார்ட்டார் ஒத்துக்கிட்டு சொன்னாரு, எனக்காக அவ வருஷத்துல ஒரு நாள் சாப்பிட்றா, நான் வருஷம் பூரா சாப்பிட்றேன். பாக்கிறதுக்கு முத்து மாமா மண்ணு முட்டு மாதிரியே இருப்பாருங்க. மாதிரி என்ன, அதுதான் அந்த மண்ணையே கரைக்கும் சக்தி கௌதமிகிட்ட தானங்க இருக்கு. சாமி கிட்ட போய் என்ன தெரியுங்களா வேண்டுவேன், என்னுடைய கவிஞன் சீர்திருத்தமான ஒத்த பாட்டை கொடுத்தாரு. சாமி கிட்ட சொல்லி வச்ச செய்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள கால மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சாமி கிட்ட சொல்லி வச்ச செய்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள கால மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமும் சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. குடும்பங்கள் இன்னைக்கு நல்லா இல்லைன்னு சொன்னாங்களாங்க ஐயா. கணவன் மனைவி உறவு இன்னைக்கு பாப்பாரப்பட்டியில கூட நல்லா இருக்கு நிரூபிக்கவா? இந்த இது எதனால ஏற்படுது? இந்த பேசும்போது குரலோட சேர்ந்து